டெலிஸ்கோப் டிஎம் ஒருத்தர் ஒரு வீடியோ அனுப்பி ஃபேக்ட் செக் பண்ண சொல்லியிருந்தாரு. அதிமுக ஆட்சியில எடப்பாடியார் அண்ணாச்சி இருக்கும்போது ஒரு உத்தரவு போட்டாரு. அரசு வேலை வாய்ப்புல கட்டாயம் தமிழ் தேர்வு எழுதணும் அப்படின்னு இருந்ததை மெதுவா நீக்கிட்டாரு. அதனால தமிழர் அல்லாதவர்கள், வெளி மாநிலத்தவர்கள் நிறைய பேர் அரசு பணியில, தமிழ்நாடு அரசு பணியில சேர்ந்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு போக்கு. இதை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மெதுவா ரகசியமா அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ணி கட்டாய தமிழ் தேர்வு கொண்டு வந்துட்டாங்க. இது உண்மையா இல்லையான்னு ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல தமிழ் கட்டாயம்னு இருந்ததை நீக்கி இங்கிலீஷ்ல கூட தேர்வு எழுதலாம் அப்படின்னு தமிழர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. இத உடனே அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சிருக்காரு. அதாவது இன்ஜினியரிங்லயும் தமிழ் வழியில படிச்ச மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சில முக்கியத்துவம் அளித்தவர் கலைஞர். அதையே இந்த சட்டம் முடக்குது. அரசு பள்ளிகளில், கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் தான் இதில் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். மற்ற மாநிலத்தவர்கள் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளில் படித்தவர்களுக்கு தான் அரசு வேலைகளில் முக்கியத்துவம் அதிகரிக்கும் அபாயம் இருக்கு. தமிழ்நாடு அரசு வேலைகளுக்கு தமிழே கட்டாயம் இல்லைன்னு சொல்றது தமிழர்களுக்கான அநீதி. இந்த சட்டத்தை உடனடியா திரும்ப பெறணும்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சிருக்காரு. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருந்த வரைக்கும் இந்த சட்டம் நடைமுறையில இருந்தது. 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்ட சட்டத்துல திருத்தம் மேற்கொண்டு அனைத்து அரசு வேலைகளுக்கான தேர்வுகளிலும் தமிழ் கட்டாயம், அதுவும் தமிழ்ல பாஸ் ஆனாதான் அடுத்த பேப்பர்ஸே திருத்தப்படும் ஸ்ட்ராங்கா ஒரு சட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்தாரு. அதுதான் இப்போ நடைமுறையில இருக்கு. சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல தமிழ் கட்டாயம் இல்லன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாருங்கிறது தவிர்க்க முடியாத உண்மை. இதெல்லாம் திமுக காரன் தான் சொல்லணும். இது அவங்க சொல்லணும். ஆனா திமுக காரனுக்கே தெரியாது இந்த உத்தரவு போட்டது. நான் சொல்றேன், இது திமுக வந்த பிறகு செஞ்ச மாபெரும் சாதனை. திமுக ஆட்சியில வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாம போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். இவர் டிஎம்கே ஆட்சியில கொரோனாவே இல்லன்னு ஃப்ரேம் பண்ண பாக்குறாரு. உண்மை என்னன்னா 2021 ஏப்ரல் மாசம் அதிமுக ஆட்சியில இருக்கும் போதே கொரோனா செகண்ட் வேவ் பீக்ல இருந்தது. அதிக உயிரிழப்புகள் நிகழ்ந்துட்டு இருந்தது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தடுப்பூசி விலையை வர ஏத்துறாங்க. அதையும் ஆளா எதிர்த்து அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் தான் குரல் கொடுத்திருக்காரு. இப்படியே மே மாசம் கொரோனா செகண்ட் வேவ் இன்னும் பீக்ல இருக்கும்போது முதலமைச்சரா பதவி ஏற்கிறாரு மு.க. ஸ்டாலின். இவர் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னு நியூஸ்ல செய்திகள் வெளியாகிட்டு இருந்தது. அப்போ தொழில்துறை அமைச்சரா பதவியேற்ற தங்கம் தென்னரசு அவர்களும் ஆக்சிஜன் பற்றாக்குறை ரொம்ப அதிகமா இருக்கு, ஏப்ரல் ஸ்டார்டிங்லயே கொரோனா செகண்ட் வேவ் பரவ ஆரம்பிச்சிடுச்சுன்னு தெரிஞ்சும் அதிமுக ஆட்சியில ஒரு முன்னேற்பாடும் செய்யாம இருந்திருக்காங்கன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த பீக் சிச்சுவேஷன்ல மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரா பதவியேற்ற அன்னைக்கே சென்னை வர்த்தக மையம் மாதிரி இடங்களை நேர்ல போய் பார்த்து தற்காலிக சிகிச்சை மையங்களாக்கியிருக்காரு. சுற்றுலா நிறுவனங்களின் உதவியோட 250 எஸ்யூவி வாகனங்களை அவசர கால ஆம்புலன்ஸ்களா மாத்திருக்காரு. கொரோனா பரவலை தடுக்க மே 10 லாக்டவுன் அறிவிச்சிருக்காரு. கொரோனா நிவாரண தொகையா 4000 மக்களுக்கு கொடுத்திருக்காரு. கொரோனாவால பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு ரூபாய் 5 லட்சம் பிக்ஸட் டெபாசிட் பண்ணிருக்காரு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் ஃப்ரீ தடுப்பூசி கிடைக்க வழிவகை செஞ்சிருக்காரு. இது எல்லாத்தையும் விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார் இல்ல, அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாம போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய உயிரை பத்தி எல்லாம் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஏன் பிரதமர் மோடியே செய்யாததை அவர் செஞ்சிருக்காரு. அதாவது கொரோனால பாதிக்கப்பட்ட மக்களை நேர்லயே போய் பார்த்திருக்காரு. இஎஸ்ஐ பக்கம் வந்தாலே தொற்று வரும்னு சொல்லி நாங்க இந்த இஎஸ்ஐ மருத்துவமனை போகும்போது எங்க கிட்டவே வர்றதில்லை. அத்தகைய ஒரு சூழ்நிலையில நம்மளுடைய முதலமைச்சர் வந்துட்டு ஐசியூ போறேங்கிறார். வேண்டான்னு 2வது முறை சொன்னேன், பார்க்கணும்னாரு. இனி அடுத்து நான் என்ன சொல்ல முடியும்? ஐசியூ நோய் திறந்து காமிக்கிறோம். அவங்ககிட்ட என்ன கேட்கிறாரு? ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு, ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கா, சாப்பாடு கிடைக்குதா? அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் உங்க அப்பா மாதிரி, பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவன் கையெடுத்து கும்பிட்ட ஒரு பேஷண்ட் சொல்றாரு, இந்த மாதிரி சிகிச்சை எங்களுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தாலும் கிடைக்காது. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்ற மாதிரி அவர் ஆட்சியில கொரோனாவை சிறப்பா கையாண்டாரான்னு பார்த்தோம்னா 2020 கோவிட் பரவ ஆரம்பிச்சிட்டு இருக்கும் போது அதோட தீவிரத்தை எடுத்து சொல்லி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு துரைமுருகன் சட்டசபையில கேட்கிறாரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரைமுருகனுக்கு 70 வயசுக்கு மேல ஆனதுனால பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. மக்கள் நலத்துறை அமைச்சர் சொன்னார் 70 வயசுக்கு மேலனா அண்ணா அதனால அச்சப்படுகிறேன் ஒரு சந்தேகம் ஏற்பட்டு. இவர் மட்டும் பொறுப்பா கையாண்டு இருந்தா 2020 ஃபர்ஸ்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகி 2021 மே 1 வரைக்கும் கொரோனாவால 14,193 உயிரிழப்புகள் தமிழ்நாட்டுல ஏற்பட்டிருக்காதுங்கிறது தெரியுது. சோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சி காலத்துல கொரோனாவே வந்ததில்லைன்னு சொல்றதும் போய், எடப்பாடி பழனிசாமி தான் கொரோனா காலகட்டத்தை சிறப்பா கையாண்டாருன்னு சொல்றதும் போய். தேர்தல் பரப்புரைகள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுதான், இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, அந்த பல மாநிலத்துல ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம்
திமுக அரசாங்கம். இவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா? தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எந்த ஆட்சியும் ஊழல் குற்றச்சாட்டுக்காக கலைக்கப்பட்டது இல்ல. ஆனாலும் 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கும்போது அவங்க மேல இருந்த ஊழல் குற்றச்சாட்டு நிரூபணமாகி ஜெயிலுக்கு போனாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணி தொடர்ந்துட்டு இருந்த வழக்குல 2017ஆம் ஆண்டு மீண்டும் குற்றம் நிரூபிக்கப்பட்டது. அந்த தீர்ப்புல ஜெயலலிதா அவர்கள் A1 அக்யூஸ்டா அறிவிக்கப்பட்டு ஜெயில் தண்டனை உறுதியாச்சு. அவங்க மறைவுக்கு அப்புறம் இந்த தீர்ப்பு வந்ததுனால தண்டனை பெற முடியாது. அவங்க கூட ஊழல் செஞ்ச சசிகலா, சுதாகரன், இளவரசி 3 பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. அதாவது ஜெயலலிதா உயிரோட இருந்திருந்தா முதலமைச்சர் பதவியை 2வது முறையா இழந்து ஜெயிலுக்கு போயிருக்கணும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு வரலாறுலயே ஊழல் குற்றச்சாட்டு நிரூபணமாகி ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான். ஏன் இந்தியாலேயே ஜெயலலிதா அவர்கள் தான் முதல் முறையா ஊழல் வழக்குல ஜெயிலுக்கு போன முதலமைச்சர். சோ ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு திமுக அரசுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது முழுக்க முழுக்க தெரிஞ்சே மக்களை முட்டாளாக்குற நோக்கத்துல சொன்ன பொய். எடப்பாடி பழனிசாமி வர 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிச்சு வந்தா ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 10,000 ரூபாய் கருணை அடிப்படையில ஒரு முறை கொடுக்கப்படும்னு சொல்லிருக்காரு. அது எப்படி கொடுக்க முடியும், எந்த அளவுக்கு சாத்தியம்னு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு 2026 பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு 2,27,82,114 ரேஷன் அட்டைகள் இருக்கு. ஒரு அட்டைக்கு 10,000 விகிதத்துல கால்குலேட் பண்ணா 22,782 கோடியே 11,40,000 ரூபாய் எக்ஸாக்டா செலவாகும். கிட்டத்தட்ட 22,000 கோடி ஆகும்னு வச்சுக்கலாம். இப்போ 2026 பட்ஜெட் படி தமிழ்நாட்டோட வருமானம் 3,44,575 கோடி, செலவு 4,67,264 கோடி. இத வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி நிதி பற்றாக்குறை இருக்கு. தமிழ்நாட்டுல ₹1 எதுக்கெல்லாம் செலவு பண்றாங்கன்னு பார்க்கும்போது பெருமளவு நலத்திட்டங்களுக்காக செலவாகுது. சோ எடப்பாடி பழனிசாமி இந்த 10,000 ரூபாய் கொடுக்கணும்னா 3 வழிகள் தான் இருக்கு. ஒன்னு, தமிழ்நாட்டோட வருமானத்தை சிறப்பா நிர்வாகம் செஞ்சு உயர்த்தணும். ஹிஸ்டரி படி எடப்பாடி சிஎம்ஆ இருந்தப்போ எந்த நலத்திட்டங்களும் புதுசா செயல்படுத்தல. ரெண்டாவதா, அதிக கடன் வாங்க வேண்டி இருக்கும். இதுவும் ஹிஸ்டரி படி தமிழ்நாடு வரலாற்றிலேயே முதல் முறையா 30% தாண்டி கடன் வாங்குனது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல தான். மூன்றாவதா, ஆல்ரெடி செயல்பட்டு இருக்கிற நலத்திட்டங்களை இந்த 10,000 கொடுக்கறதுக்காக நிறுத்தணும். ஹிஸ்டரி படி இது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இருந்த லேப்டாப் வழங்கும் நலத்திட்டத்தையும் நிறுத்தினதே எடப்பாடி ஆட்சி காலத்துல தான். 2017ஆம் ஆண்டு பயின்ற மாணவர்களுக்கு இதுவரை இலவச மடிக்கணினி வழங்கப்படவில்லை என்று கூறி முன்னாள் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் நடத்தியவர்கள் மீது தடியடி நடத்திய போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். நான்காவதா ஒரு வழி இருக்கலாம்னா அது தரேன்னு சொல்லிட்டு தராம போறது. இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா 2021 தேர்தல் வாக்குறுதியா பெண்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்குவோம்னு டிஎம்கே சொன்னாங்க. அதை தொடர்ந்து ஏடிஎம்கே நாங்க பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபாய் வழங்குவோம்னு சொன்னாங்க. அது வெறும் தேர்தலுக்காக மட்டும் தான் சொல்லிருக்காங்கன்னு இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. மாசம் பெண்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சாத்தியம் இல்லையா? நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது என்றுதான் நான் கருதுகிறோம். அவ்வளவு பேர் கொடுக்க முடியுங்களா? எவ்வளவு ரூபாய் வேணும்? அதிமுக 1,500 ரூபாய் அறிவிச்சதா ஞாபகம். இதுபடி கொடுக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமிய 5ஆவதா ஒரு வழியை சொல்றாரு. எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ, உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாங்கிற மாதிரி அந்த 10,000 கொடுக்காமயே இருக்கலாம். முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் நல்லடக்கம் செய்ய இடம் கொடுக்க முடியும். ஆனா உங்களுக்கு அங்க கிண்டியில இடம் கொடுப்புன்னு சொன்னாங்க. இதுல முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், காமராஜருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய உடல் புதைக்கப்படல. குடும்ப வழக்கப்படி அவருடைய தங்கை பேரனால் கொல்லி வைக்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டிருக்கு. சரி, புதைக்கிறதுக்கு யாராவது மெரினால இடம் கோரினாங்களான்னு ஆராயும் போது 1975 அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்தநாள் அன்னைக்கே மரணம் அடைகிறாரு காமராஜர். காங்கிரஸ் பிரமுகர்கள் அவருடைய உடலை தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்திலேயே வச்சு இறுதி மரியாதை செலுத்தலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ கலைஞர் தான், காமராஜர் ஒரு கட்சி தலைவர் மட்டுமில்ல, சுதந்திர போராட்ட வீரர், காந்தியை பின்பற்றியவர். அவருடைய உடலை ராஜாஜி ஹால்ல பொதுமக்கள் பார்வைக்கு வைத்து காந்தி மண்டபத்தில் தகனம் செய்யலாம்னு பரிந்துரைக்கிறாரு. அத காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் முழு மனசோட ஏத்துக்கிறாங்க. தகனம் செய்ய போற இடத்தை கலைஞரே கொற்ற மழையில ராத்திரி நேர்ல போய் சீரமைச்சாருன்னு அப்போ அவர் கூட போன காங்கிரஸை சேர்ந்த திண்டிவனம் ராமமூர்த்தியை சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் ராஜாஜி ஹால்ல கூடவே இருந்து முழு அரசு மரியாதையோட இறுதி வணக்கம்
வணக்கம் செலுத்தி அங்க இருந்து பேரணியா வந்து காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல காமராஜருடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு. காமராஜர் தகனம் செய்யப்பட்ட இடத்துல அன்றைக்கே நிதி ஒதுக்கி அவருக்கு நினைவிடம் அமைச்சவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர். இப்போ கடற்கரையில அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவிடங்கள் இருக்கிற அந்த சாலைக்கு அப்பவே காமராஜர் சாலைன்னு பெயர் சூட்டியவர் கலைஞர். காமராஜர் பிறந்த நாளை கல்வி எழுச்சி நாளாக சட்டம் இயற்றியவர் கலைஞர். காமராஜருக்கு கலைஞரை தாண்டி வேற யாரும் தமிழ்நாட்டுல இவ்வளவு மரியாதை செஞ்சதில்லைன்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனா கலைஞர் காமராஜருக்கு செய்த இந்த மரியாதைகளை முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் பக்தவச்சலமே பாராட்டியிருக்காரு. அதோட எதிர்கட்சியினரோட இந்த குற்றச்சாட்டுக்கு காமராஜருடைய பேத்தியே பதில் சொல்லியிருக்காங்க. காமராஜர் ஐயாவுக்கு வந்து எங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் வந்து மெரினாவில் இடம் வேணும்னு கேட்கல. காங்கிரஸ் கட்சியினரும் ஒன்னும் அழுத்தம் எல்லாம் யாருக்கும் கொடுக்கல. எங்க குடும்பத்தினரும் அவரை எரிப்பதுதான் வழக்கம் தெரிவிச்சாங்க. ஆனாலும் கலைஞர் அவர்கள் என்ன திரும்ப பண்ணாங்க, இன்னைக்கு இருக்கிற அத்தனை தலைவர்களையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மெரினாவுக்கு போனா நீங்க பாத்துடலாம் அவங்களுடைய நினைவிடங்களை. அந்த தலைவர்களை நீங்க பார்க்கணும்னா நீங்க ஒரு சாலையை கடந்து வரணும். அந்த சாலையை வந்து மெரினா சாலையாக இருந்ததை காமராஜர் சாலையாக மாற்றியவர் கலைஞர். எடப்பாடி பழனிசாமி காமராஜரை கௌரவிக்க ஒன்னும் செய்யலனாலும் 2019 ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் எல்லா தேர்தல்கள்லயும் திமுகக்கு எதிரா பேசுறேன்னு காமராஜருடைய பேரை பொய் பிரச்சாரம் பண்றதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒன்னு தற்போதைய திமுக ஆட்சியில குறை சொல்ல ஒண்ணும் இல்லையா, இல்ல பொய்ய விடாம சொன்னா உண்மையாயிடும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. தமிழ்நாடு அதிக கடன்ல இருக்கிற மாதிரி சோசியல் மீடியால பேசப்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, உண்மையிலே தமிழ்நாடு தான் அதிக கடன் வாங்கியிருக்கா இல்லையான்னு டேட்டா வைஸ் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா? ஒரு ஸ்டேட்டுக்கு ஜிஎஸ்டிபி அதாவது மாநில உள்நாட்டு உற்பத்தி அளவுல இருந்து அதிகபட்சம் 25% வரைக்கும் கடன் வாங்குறது தான் சேஃப்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இந்த லிமிட்டை தாண்டி எப்போ தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்குன்னு ரிசர்வ் பேங்க் டேட்டா படி பார்த்தோம்னா 2001 to 2006 ஏடிஎம்கே ஆட்சியில அதிகபட்சம் 27.3% வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க. 2006 ஆட்சிக்கு வந்த திமுக அதை படிப்படியா 19.6% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. 2011 திரும்ப ஆட்சிக்கு வந்த ஏடிஎம்கே 2016 ஜெயலலிதா மறைவுக்கு முன்னாடி வரைக்கும் 19.4% மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆனா 2017 எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற பிறகு மீண்டும் கடன் அளவு உயர ஆரம்பிச்சு ஆட்சி முடியும் போது 31.8% ஆயிருக்கு. அடுத்து 2021 ஆட்சிக்கு வந்த திமுக ஏடிஎம்கே ஆட்சியில வாங்கின கடனை இப்போ 2025 30.3% குறைச்சிருக்காங்க. இன்னும் டேட்டாவை சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு வர ₹1 வெறும் 16.9 பைசா தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இது தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டுற டாக்ஸை விட கம்மி. அதுவே உத்தரப்பிரதேஷ்க்கு வர ₹1 43.5 பைசா, கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் தான். உத்தரப்பிரதேஷ்க்கு இவ்ளோ கான்ட்ரிபியூட் பண்ணியும் பெரிய அளவுல எந்த நலத்திட்டங்களும் இல்லாத போதும் தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேஷ்க்கு கடன் அதிகமா இருக்கு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், புதுமை பெண், காலை உணவு திட்டம் மாதிரி நிறைய நலத்திட்டங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி செயல்படுத்திட்டு இருக்கும் போதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கும் போதும் கூட கடன் உயராம குறைஞ்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல தனிநபர் வருமானமும் அதிகரிச்சிட்டு இருக்கு. சோ இந்த 20 வருஷ ஹிஸ்டரி படி 2017 to 2021 எடப்பாடி தலைமையில நடந்த ஏடிஎம்கே ஆட்சியில தான் முதல் முறையா அதிகபட்சம் 30% மேல கடன் வாங்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கடனோட அளவை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். திமுக ஆட்சியில அதிக கடன் வாங்கப்படுது அப்படிங்கிறது மிஸ்லீடிங் அண்ட் ஃபேக் இன்ஃபர்மேஷன். தேர்தல் பரப்புரைகள்ல எடப்பாடி பழனிசாமி விடாம மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் திமுக மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க அப்படிங்கிறது. ஆண்டுக்கு 5% மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து இன்றைக்கு மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். இது உண்மையா பொய்யான்னு ஒரு பக்கா எவிடன்ஸ் பேஸ்ட் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா? ஜெயலலிதா ஆட்சியில இருந்த வரைக்கும் மாநில உரிமையை காப்பாத்த பிஜேபி கொண்டு வந்த ஒரு திட்டத்தை கடுமையா எதிர்த்தாங்க. தனியார் மின் உற்பத்தியாளர்களுக்கும் வங்கிகளுக்கும் லாபகரமாக அமையும் என்றாலும் தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் பாதிப்பையே ஏற்படுத்தும். இந்த உதயமின் திட்டத்தோட அடிப்படை நோக்கமே மாநிலங்களை ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அவங்க அறிவுறுத்தலின்படி குறிப்பிட்ட காலத்திற்கேற்ப குறிப்பிட்ட சதவீதம் மின் கட்டணத்தை கட்டாயம் உயர்த்தணும் அப்படிங்கிறது தான். இந்த பாதிப்பை உணர்ந்த ஜெயலலிதா அவர்கள் கையெழுத்து போடாம புறக்கணிச்சத அவங்க மறைவுக்கு அப்புறம் தொடர்ந்த அதிமுக அரசு சுலபமா கையெழுத்து போட்டு தமிழ்நாடு மாநில உரிமையை தாரை வாத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2021 ஆட்சிக்கு வந்த திமுக அரசுக்கு மின் கட்டணத்தை உயர்த்த சொல்லி ஒன்றிய பாஜக அரசு கடும் நெருக்கடி கொடுத்ததுனால மின் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. ஒன்றிய அரசு வந்து ரிசர்வ் வங்கிக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க. என்ன எழுதிட்டாங்கன்னா, தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் கட்டணத்தை மாற்றி அமைக்காவிட்டால் அவர்களுக்கான அந்த கடன் வழங்கக்கூடிய அந்த நிலையை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சகம் ரிசர்வ் வங்கிக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க. இப்போ நம்ம எந்த வங்கிகளிலும் கடன் பெற முடியாத ஒரு சூழலுக்கு நாம் தள்ளக்கூடிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த மின்சார வாரியத்தினுடைய மேம்பாட்டிற்காக குறிப்பாக எந்தவித அடித்தட்டு மக்கள், உழைக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு
இங்கே மின் கட்டணத்தில் மாற்றம் செய்வதற்காக உத்தேசிக்கப்பட்டு ஒழுங்குமுறை அதற்கான தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழல் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதனால இப்போ இல்ல, இதுக்கப்புறம் எப்போ எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் தமிழ்நாட்டுல மின் கட்டண உயர்வுக்கு அதிமுக தான் காரணம். ஏன்னா அந்த உரிமையை ஒன்றிய அரசுக்கு தாரை வார்த்தது அதிமுக ஆட்சியில தான். நீட் தேர்வு, உதய்மின் திட்டம் மாதிரி மாநில உரிமைகளை தாரை வார்க்கும் திட்டங்கள் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் தொடர்ந்த அதிமுக பிஜேபியை சார்ந்து இருந்ததுனால சுலபமா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு குற்றச்சாட்டுகள் இருக்கு. தேர்தல் பரப்புரைகள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுதான், இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, அந்த பல மாநிலத்துல ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா? தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் எந்த ஆட்சியும் ஊழல் குற்றச்சாட்டுக்காக கலைக்கப்பட்டது இல்ல. ஆனாலும் 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதா தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கும்போது அவங்க மேல இருந்த ஊழல் குற்றச்சாட்டு நிரூபணமாகி ஜெயிலுக்கு போனாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணி தொடர்ந்துட்டு இருந்த வழக்குல 2017ஆம் ஆண்டு மீண்டும் குற்றம் நிரூபிக்கப்பட்டது. அந்த தீர்ப்புல ஜெயலலிதா அவர்கள் A1 அக்யூஸ்டா அறிவிக்கப்பட்டு ஜெயில் தண்டனை உறுதியாச்சு. அவங்க மறைவுக்கு அப்புறம் இந்த தீர்ப்பு வந்ததுனால தண்டனை பெற முடியாது. அவங்க கூட ஊழல் செஞ்ச சசிகலா, சுதாகரன், இளவரசி 3 பேருக்கும் தண்டனை வழங்கப்பட்டது. அதாவது ஜெயலலிதா உயிரோட இருந்திருந்தா முதலமைச்சர் பதவியை 2வது முறையா இழந்து ஜெயிலுக்கு போயிருக்கணும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு வரலாறுலேயே ஊழல் குற்றச்சாட்டு நிரூபணமாகி ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான். ஏன், இந்தியாலேயே ஜெயலலிதா அவர்கள் தான் முதல் முறையா ஊழல் வழக்குல ஜெயிலுக்கு போன முதலமைச்சர். சோ ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு திமுக அரசுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது முழுக்க முழுக்க தெரிஞ்சே மக்களை முட்டாளாக்குற நோக்கத்துல சொன்ன பொய். இன்னைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி வீட்டு வரி 100% ஏத்திட்டாங்க. வீட்டு வரி 100% ஏத்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்திட்டாங்க. 2 நாளைக்கு முந்தி மீண்டும் 6% உயர்வு. போன வருஷம் 6%, இந்த வருஷம் 6%. அதிமுக ஆட்சி இருந்ததை விட இப்பொழுது 112% வரி உயர்வு வீட்டுக்கு. போற இடமெல்லாம் எடப்பாடி பழனிசாமி திமுக வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க, அதிமுக காலத்துல வீட்டு வரியை உயர்த்தினதே இல்லன்னு பேசிட்டு இருக்காரு. இவர் சொல்றது உண்மையானு பாக்கும்போது சென்னையில சரியா 20 வருஷத்துக்கு அப்புறமும் ஊரகங்கள்ல 10 வருஷத்துக்கு அப்புறமும் 2018ல எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சியில தான் வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க. அதுலயும் 50% வரைக்கும் தான் உயர்த்துவோம்னு சொல்லிட்டு 4 மடங்கு அதிக வரி வசூலிச்சிருக்காங்க. இதனால மக்கள் பெரும் அதிருப்தியில புகார்கள் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. அந்த சமயம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கினதுனால தற்காலிகமா உயர்த்தின வீட்டு வரி வசூலிக்கப்படுறது நிறுத்தி வைக்கப்படும் சொன்னாங்க. அடுத்து கோவிட் லாக்டவுன்ல மீண்டும் அமல்படுத்த முடியாம இருந்தது. லாக்டவுன் முடிய 2021 தேர்தல் வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. சரி, டிஎம்கே ஆட்சியில வீட்டு வரி உயர்த்திருக்காங்களான்னு பாக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்டோட 15வது நிதி ஆணையம் ஆண்டாண்டுக்கு தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சிக்கேற்ப வீட்டு வரி, மின் கட்டணம், சொத்து வரி மாதிரி வரிகளை உயர்த்தணும்னு பரிந்துரைச்சாங்க. அத தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டாதான் அமலுக்கு வரும், இல்லனா தமிழ்நாட்டுக்கு நிதியே வழங்கப்படாதுன்னு மோடி கவர்மெண்ட் கடும் நிபந்தனைகள் போட்டாங்க. சரி, இதை யாரு ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டாங்கன்னு பார்த்தா 2021ல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்காரு. இவர் போட்ட இந்த கையெழுத்துனால 2021ல டிஎம்கே, ஏடிஎம்கே இல்ல வேற எந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கட்டாயம் வீட்டு வரி, மின் கட்டணம் எல்லாத்தையும் உயர்த்தியே ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டை அந்த சூழலுக்கு தள்ளுனது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். சோ 2018ல ப்ராப்பர்ட்டி டாக்ஸையும் உயர்த்திட்டு 2021ல இன்னும் சொத்து வரியை உயர்த்தறதுக்கு கையெழுத்தும் போட்டுட்டு இது எதுவுமே நடக்காத மாதிரி வரியை உயர்த்த சொன்ன பாஜக கூடயே கூட்டணியும் வச்சுக்கிட்டு போற இடமெல்லாம் வீட்டு வரி, மின் கட்டணம் எல்லாத்தையும் திமுக தான் உயர்த்தினாங்கன்னு பொய் சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பரப்புரையில பேசியிருக்காரு. குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். குப்பை கூட விட்டு வைக்கல. அதை தொடர்ந்து உண்மையிலே தமிழ்நாட்டுல குப்பைக்கு வரி இருக்கா, அதை யார் ஆட்சியில கொண்டு வந்தாங்கன்னு ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது வீட்டுக்கு வீடு வந்து குப்பை கலெக்ட் பண்ணிட்டு போறதுனால தமிழ்நாட்டுல குப்பைக்கு வரி இருக்கு. ஆனா இந்த வரி வசூலிக்கும் சட்டத்தை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில 2019ல கொண்டு வரப்பட்டிருக்கு. டிசம்பர் 2020ல சொத்து வரி வசூலிக்கும் போது குப்பை வரியும் சேர்த்து வசூலிக்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. 2021 ஜனவரியில எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியிலேயே குப்பை வரி வசூலிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ குப்பைக்கு வரி வசூலிக்கும் சட்டத்தை எடப்பாடி பழனிசாமி தான் தமிழ்நாட்டுல தொடங்கி வரி வசூலிச்சிருக்காரு. ஆனா அது என்னன்னே தெரியாத மாதிரி மூடி மறைச்சு திமுக ஆட்சியில குப்பைக்கெல்லாம் வரி வசூலிக்கிறாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறது அப்பட்டமான பொய். அது
முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசு கல்லூரிகள்ல இறுதியாண்டு படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டத்தை மீண்டும் தொடங்கி வச்சிருக்காரு. மீண்டும்னா இதுக்கு முன்னாடி யார் நிறுத்தி வச்சாங்கன்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்துதான் நிறுத்தினாங்கன்னு சொல்றாரு. அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் திறமையான மாணவர்களாக உருவாக்குவதற்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அதையும் நிறுத்திய அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். திமுகவினர் அதை மறுத்து ஏடிஎம்கே ஆட்சியில நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டத்தை திமுக ஆட்சியில மீண்டும் செயல்படுத்தியிருக்கோம்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா? 2011 ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்றதும் 12ஆம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா லேப்டாப் தரோம்னு அறிவிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பொறுப்பேற்ற அதே 2017ஆம் ஆண்டே 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படலன்னு இந்த மாணவர்கள் போராட்டமே காட்டுது. ஆட்சி அமைத்த முதல் இதுல நாங்க தான் முதல் பேட்ச், எங்களுக்கான மடிக்கணி கொடுக்கல, அதுக்கான நடவடிக்கை எதுவுமே இல்லை. நாங்க போய் ஸ்கூல்ல கேட்டு எந்த ஒரு பதிலும் எங்களை வந்து கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் நாங்க யாரதான் கேட்க முடியும்? அடுத்து 2018 இருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் பயின்ற மாணவர்களுக்கும் கொடுக்க போறதா சொல்லி கொடுக்காம இருந்திருக்காங்க. இதனால தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல மாணவர்கள் போராட்டம் நடத்திருக்காங்க. மாணவர்கள்னு கூட பார்க்காம சரமாரியா தடியடி நடத்தி காவல்துறை கலைச்சிருக்காங்க. இதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா 2017 to 2018ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க எல்காட் நிறுவனம் மூலம் 60,000க்கும் மேல லேப்டாப்ஸை கொள்முதல் பண்ணிருக்காங்க. ஆனா அதுல வெறும் 8,079 லேப்டாப்ஸ் தான் மாணவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. மீதி இருக்கிற 55,000 லேப்டாப்ஸை கொடுக்க நடவடிக்கை எடுக்காததுனால லேப்டாப்ஸோட பேட்டரி வாரண்டி எக்ஸ்பைரி ஆயிருக்கு. இதனால 68,51,00,000 நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சிஏஜி அறிக்கையில தெரிய வந்திருக்கு. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில ஃபேக்ட் என்னன்னா, எடப்பாடி தலைமையிலான ஏடிஎம்கே ஆட்சியில தான் லேப்டாப் ஸ்கீம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில லேப்டாப் ஸ்கீம் நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு எடப்பாடி பழனிசாமி போய் சொல்லி ஃபேக் இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காரு. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவருக்கு மெரினாவுல ஒரு இடம் வேணும்னு கருணாநிதி கேக்குறாங்க. அப்ப கருணாநிதி சொல்றாரு, முதலமைச்சராக இருந்து இறந்தால் தான் மெரினாவுல நல்லடக்கம் செய்ய இடம் கொடுக்க முடியும், ஆனா உங்களுக்கு அங்க கிண்டியில இடம் கொடுப்புன்னு சொன்னாங்க. இதுல முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், காமராஜருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய உடல் புதைக்கப்படல. குடும்ப வழக்கப்படி அவருடைய தங்கை பேரனால் கொல்லி வைக்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டிருக்கு. சரி, புதைக்கிறதுக்கு யாராவது மெரினால இடம் கோரினாங்களான்னு ஆராயும் போது 1975 அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள் அன்னைக்கே மரணம் அடைகிறாரு காமராஜர். காங்கிரஸ் பிரமுகர்கள் அவருடைய உடலை தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்திலேயே வச்சு இறுதி மரியாதை செலுத்தலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ கலைஞர் தான், காமராஜர் ஒரு கட்சி தலைவர் மட்டும் இல்ல, சுதந்திர போராட்ட வீரர், காந்தியை பின்பற்றியவர், அவருடைய உடலை ராஜாஜி ஹால்ல பொதுமக்கள் பார்வைக்கு வைத்து காந்தி மண்டபத்தில் தகனம் செய்யலாம்னு பரிந்துரைக்கிறாரு. அத காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் முழு மனசோட ஏத்துக்கிறாங்க. தகனம் செய்ய போற இடத்தை கலைஞரே கொற்ற மழையில ராத்திரி நேர்ல போய் சீரமைச்சாருன்னு அப்போ அவர் கூட போன காங்கிரஸை சேர்ந்த திண்டிவனம் ராமமூர்த்தியே சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் ராஜாஜி ஹால்ல கூடவே இருந்து முழு அரசு மரியாதையோட இறுதி வணக்கம் செலுத்தி அங்க இருந்து பேரணியா வந்து காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல காமராஜருடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு. காமராஜர் தகனம் செய்யப்பட்ட இடத்துல அன்றைக்கே நிதி ஒதுக்கி அவருக்கு நினைவிடம் அமைச்சவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர். இப்போ கடற்கரையில அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவிடங்கள் இருக்கிற அந்த சாலைக்கு அப்பவே காமராஜர் சாலைன்னு பெயர் சூட்டியவர் கலைஞர். காமராஜர் பிறந்த நாளை கல்வி எழுச்சி நாளாக சட்டம் இயற்றியவர் கலைஞர். காமராஜருக்கு கலைஞரை தாண்டி வேற யாரும் தமிழ்நாட்டுல இவ்வளவு மரியாதை செஞ்சதில்லைன்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனா கலைஞர் காமராஜருக்கு செய்த இந்த மரியாதைகளை முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் பக்தவச்சலமே பாராட்டியிருக்காரு. அதோட எதிர்கட்சியினரோட இந்த குற்றச்சாட்டுக்கு காமராஜருடைய பேத்தியே பதில் சொல்லியிருக்காங்க. காமராஜர் ஐயாவுக்கு வந்து எங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் வந்து மெரினாவில் இடம் வேணும்னு கேட்கல. காங்கிரஸ் கட்சியினரும் ஒன்னும் அழுத்தம் எல்லாம் யாருக்கும் கொடுக்கல. எங்க குடும்பத்தினரும் அவரை எரிப்பதுதான் வழக்கம் தெரிச்சாங்க. ஆனாலும் கலைஞர் அவர்கள் என்ன திரும்ப பண்ணாங்க, இன்னைக்கு இருக்கிற அத்தனை தலைவர்களையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா மெரினாவுக்கு போனா நீங்க பாத்துடலாம் அவங்களுடைய நினைவிடங்களை. அந்த தலைவர்களை நீங்க பார்க்கணும்னா நீங்க ஒரு சாலையை கடந்து வரணும். அந்த சாலை வந்து மெரினா சாலையாக இருந்ததை காமராஜர் சாலையாக மாற்றியவர் கலைஞர். எடப்பாடி பழனிசாமி காமராஜரை கௌரவிக்க ஒன்னும் செய்யலனாலும் 2019 ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் எல்லா தேர்தல்கள்லயும் திமுகக்கு எதிரா பேசுறேன்னு காமராஜருடைய பேரை பொய் பிரச்சாரம் பண்றதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒன்னு தற்போதைய திமுக ஆட்சியில குறை சொல்ல ஒண்ணும் இல்லையா, இல்ல பொய்ய விடாம சொன்னா உண்மையாயிடும்னு நினைக்கிறாரான்னு தெரியல.
தமிழ்நாடு அதிக கடன்ல இருக்கிற மாதிரி சோசியல் மீடியால பேசப்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, உண்மையிலே தமிழ்நாடு தான் அதிக கடன் வாங்கியிருக்கா இல்லையான்னு டேட்டா வைஸ் ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா? ஒரு ஸ்டேட்டுக்கு ஜிஎஸ்டிபி, அதாவது மாநில உள்நாட்டு உற்பத்தி அளவுல இருந்து அதிகபட்சம் 25% வரைக்கும் கடன் வாங்குறது தான் சேஃப்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இந்த லிமிட்டை தாண்டி எப்போ தமிழ்நாடு கடன் வாங்கியிருக்குன்னு ரிசர்வ் பேங்க் டேட்டா படி பார்த்தோம்னா 2001 to 2006 ஏடிஎம்கே ஆட்சியில அதிகபட்சம் 27.3% வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க. 2006 ஆட்சிக்கு வந்த திமுக அதை படிப்படியா 19.6% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. 2011 திரும்ப ஆட்சிக்கு வந்த ஏடிஎம்கே 2016 ஜெயலலிதா மறைவுக்கு முன்னாடி வரைக்கும் 19.4% மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஆனா 2017 எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற பிறகு மீண்டும் கடன் அளவு உயர ஆரம்பிச்சு ஆட்சி முடியும் போது 31.8% ஆயிருக்கு. அடுத்து 2021 ஆட்சிக்கு வந்த திமுக ஏடிஎம்கே ஆட்சியில வாங்கின கடனை இப்போ 2025 30.3% குறைச்சிருக்காங்க. இன்னும் டேட்டாவை சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு வர ₹1 வெறும் 16.9 பைசா தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இது தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டுற டாக்ஸை விட கம்மி. அதுவே உத்தரப்பிரதேஷ்க்கு வர ₹1 43.5 பைசா, கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் தான். உத்தரப்பிரதேஷ்க்கு இவ்ளோ கான்ட்ரிபியூட் பண்ணியும் பெரிய அளவுல எந்த நலத்திட்டங்களும் இல்லாத போதும் தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேஷ்க்கு கடன் அதிகமா இருக்கு. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், புதுமை பெண், காலை உணவு திட்டம் மாதிரி நிறைய நலத்திட்டங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி செயல்படுத்திட்டு இருக்கும் போதும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கும் போதும் கூட கடன் உயராம குறைஞ்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல தனிநபர் வருமானமும் அதிகரிச்சிட்டு இருக்கு. சோ இந்த 20 வருஷ ஹிஸ்டரி படி 2017 to 2021 எடப்பாடி தலைமையில நடந்த ஏடிஎம்கே ஆட்சியில தான் முதல் முறையா அதிகபட்சம் 30% மேல கடன் வாங்கப்பட்டிருக்கு. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் கடனோட அளவை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். திமுக ஆட்சியில அதிக கடன் வாங்கப்படுது அப்படிங்கிறது மிஸ்லீடிங் அண்ட் ஃபேக் இன்ஃபர்மேஷன். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலம் அதிமுக ஆட்சியிலேயே 55% கட்டப்பட்டதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஆனா முதலமைச்சர் 5% மட்டுமே முடிவடைந்திருந்த மேம்பாலத்தை 95% நிறைவேற்றிருக்கோம்னு சொல்றாரு. எது உண்மைன்னு ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்துடலாமா? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, அதிமுக ஆட்சியில 55% கட்டி முடிச்ச பாலத்தை திமுக ஆட்சிக்கு வந்ததும் கிடப்புல போட்டு இப்போ ஆட்சி முடிகிற நேரத்துல நிறைவு செஞ்சு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இதை ஆராயும் போது இந்த பாலத்துக்கான ஒப்பந்த நாள் 29 ஆகஸ்ட் 2020. ஒப்பந்த நாளுக்கு 3 மாதங்கள் கழிச்சுதான் கட்டுமான பணிகள் ஆரம்பிச்சிருக்கு. சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது February 26, 2021. திமுக ஆட்சி ஏற்றது May 7, 2021. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்ல, அதாவது 10.1 கிலோமீட்டர் நீளத்துக்கு 1700 கோடிக்கும் மேல செலவாகி இருக்க ப்ராஜெக்ட்ல 55% 4 மாதங்கள்ல முடிக்கிறது அசாத்தியம்னு தெரிய வருது. சோ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றது ஃபேக் இன்ஃபர்மேஷனும் தெரியுது. சோ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி இந்த மேம்பாலத்தோட ஒப்பந்தம் அதிமுக ஆட்சியில போடப்பட்டிருந்தாலும் 55% முடிவடைந்தது அப்படிங்கிறது ஃபேக் இன்ஃபர்மேஷன் தெரியுது. இந்த மாதிரி எவிடன்ஸ் பேஸ்ட் ஃபேக்ட் செக் வீடியோஸ்க்கு இன்ஸ்கூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.